ரப்பி சிவனி இல்மா. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்போடினுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புதங்கள் என்ற இந்த தொடர் தலைப்பில் நாம் தொடர்ச்சியாக பங்கெடுத்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் அற்புதங்கள் அனைத்தும் அல்லாஹுக்கே சொந்தமானது, அல்லாஹ் நாடுகின்ற பொழுதுதான் இறை தூதர்களால் அற்புதம் செய்ய முடியும் என்ற பல செய்திகளை நாம் அதற்கான ஆதாரத்தோடு பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த பல்வேறு நிகழ்வுகளை, அந்த நிகழ்வுகள் எப்படி அற்புதமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதோடு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பாடத்தையும் நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் என்பது மிகுந்த ஒரு சிரமத்திற்குரிய காலம். உணவு பற்றாக்குறை, தண்ணீர் பற்றாக்குறை, ஆடை பற்றாக்குறை, இதுபோன்று பல்வேறு விஷயங்களில் மிக சிரமத்திற்குரிய ஒரு ஏழ்மையான நிலையில்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அவர்களை சார்ந்து வாழ்ந்த நபி தோழர்களுடைய நிலைகளும் அப்படித்தான் இருந்தது. இப்படிப்பட்ட சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவில் அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறார். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பருகக்கூடிய பாலிலே அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறார், தண்ணீரிலே அபிவிருத்தி செய்திருக்கிறார். இது போன்ற சில செய்திகளை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு தவறாக இந்த பரக்கத்தை அல்லாஹ் அல்லாத ஒரு இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு சமூகத்தில் நிறைந்து காணப்படுகிறது. அது குறித்த சில செய்திகளைத்தான் இன்றைய உரையிலே நாம் சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் புகாரில 3578வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூதல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு விருந்தை கொடுக்குறாங்க. இந்த செய்தி தான் இதில் இடம்பெற்றிருக்கிறது. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவங்க இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. லக்கது சமீத்து சௌத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஃபா. அபூதல்ஹா என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தன்னுடைய மனைவி இடத்துல போய் சொல்கிறாங்க, லக்கது சமீத்து சௌத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சப்தத்தை கேட்டேன். லைஃபா, அது ரொம்ப பலகீனமாக இருந்தது என்று மனைவி இடத்துல சொல்றாங்க. என்ன காரணத்துக்காக பலகீனமாக இருந்தது அதையும் சொல்றாங்க. ஆரஃபு ஃபீஹில் ஜூஅ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பசி ஏற்பட்டிருக்கிறது, அவங்களுடைய வயிற்றில் எதுவும் இல்லை, அதனால் அவங்களுடைய அந்த வார்த்தைகள் ரொம்ப பலகீனமாக இருக்கிறது என்று சொல்லி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தன்னுடைய மனைவி இடத்துல அதற்கான காரணத்தையும் சேர்த்து சொல்லிவிட்டு, ஃபக்கல் அத்தத்திக்க மின் ஷையின், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு ஒரு இடத்துல ஏதாவது இருக்கிறதா என்று சொல்லி தன்னுடைய மனைவி இடத்துல உம்மு சுலைம் இடத்துல அபூதல்ஹா கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அந்த அம்மா பதில் சொல்றாங்க, காலத் நாம், ஆமா இருக்கு, சிறிதளவு ரொட்டி இருக்குது, அதை வேணா நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து விடுவோம் என்ற அடிப்படையில் அந்த ரொட்டியை எடுத்து என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய மகன் அனஸ் ரலியல்லாஹு அவங்க இடத்துல உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவங்க எடுத்து என்ன செய்யறாங்கன்னா, இதை கொண்டு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சேர்த்துரு என்று சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. அப்படி அனஸ் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் இருக்கிறாங்க. அப்படி பள்ளியில் இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் வந்து சந்தித்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, அர்ஸலக அபூதல்ஹா, நீ அபூதல்ஹாவிலிருந்து வரியா, அபூதல்ஹா தான் உன்னை அனுப்புனாரா? ஃபக்குல் நாம், அவங்க சொல்றாங்க, ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே, அபூதல்ஹா தான் அனுப்பி வைத்தாங்க. கால பிதாமி, எதையாவது உணவு கொடுத்து விட்டுருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட அவங்க சொல்றாங்க, ஃபக்குல்து நாம், ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்க சிறிதளவு இந்த ரொட்டியை கொடுத்து விட்டுருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க கொடுத்த ரொட்டியும் காட்டுறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தன்னோடு இருந்த அந்த நபி தோழர்களை அழைக்கிறாங்க, வாங்க நமக்கு உணவு வந்து விட்டதே, நம்ம அபூதல்ஹாவுடைய வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தன்னுடைய தோழர்களுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. அழைப்பு கொடுத்தா கொண்டு வந்திருக்க ரொட்டி சிறிதளவு இருக்கக்கூடிய ரொட்டியை தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இருக்கக்கூடிய மற்ற எல்லா நபி தோழர்களையும் அழைக்கிறாங்க. உடனே அனஸ் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பயந்து போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க, நம்ம கிட்ட கொடுத்தது சிறிதளவு உணவு தான், இத்தனை பேருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அளவுக்கு உணவு இல்லை அப்படின்ற உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதல்ஹாவுடைய வீட்டுக்கு செல்வதற்கு முன்னே அனஸ் ரலியல்லாஹு ரொம்ப வேகமா, சின்ன பையன் வேற, ரொம்ப வேகமா போய் என்ன செய்யறாங்க, அபூதல்ஹாட்ட போய் இந்த செய்தியை சொல்ல போயிட்டாங்க. போய் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நீங்க உணவு கொடுத்து விட்டீங்க, ஆனால் ரசூலுல்லாஹ் அவங்களுடைய தோழர்கள் எல்லாத்தையும் அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே
இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தன்னுடைய மனைவி இடத்துல போய் பேசுகிறாங்க. நம்ம ரசூலுல்லாஹ்க்கு இப்படி உணவு கொடுத்து விட்டோம், ஆனால் ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் அழைத்துட்டு வராங்களே என்று சொல்லி அவங்க எப்படி வருத்தத்தை வெளிப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் மனைவி இடத்துல சொல்கிறாங்க, லைஸ இந்தினா மா நுத்தீமுகும், இத்தனை பேர் வந்து அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு நம்மகிட்ட எந்த உணவும் இல்லையே அப்படின்ற உடனே காலத்தி அல்லாஹு ரசூல், அந்த அம்மா சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, அல்லாஹ்வும் ரசூலுமே அது அதிகம் அறிந்தவர்கள். ஏன்னா நம்மகிட்ட என்ன உணவு இருக்குன்னு நம்ம கொடுத்து விட்டுட்டோம், இந்த உணவை நபி அவர்கள் பார்த்துட்டாங்க, இருந்தும் வர்றாங்கன்னா இதில் ஏதோ இருக்கு என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, மனைவி கணவரை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரம். பொதுவாக நம்ம வீட்டுக்கு ஏதாவது விருந்தாளி வந்துட்டாங்கன்னு வைங்க, அது நம்ம குறைவான உணவு தான் சமைத்திருக்கிறோம், ரொம்ப நெருங்கின சொந்த பந்தம் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எதையாவது கொடுக்கணுங்கிற அந்த ஆர்வம் நம்ம இடத்துல இருக்கும். ஆனால் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு நெருங்கின சொந்த பந்தமே அந்த வீட்டில் டீ போடுறதுக்கு பால் கூட இல்லை, எப்படி இருக்கும், ஒரே பரபரப்பாக இருக்கும், எப்படி அவங்கள ஏதாவது கொடுக்கணுமா எது நினைச்சிடக்கூடாது என்று சொல்லி அதற்காக பரபரப்பாக பல்வேறு ஏற்பாடுகளை செய்வோம். பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க போய் ஏதாவது வாங்கி கொண்டு வந்து சாயா போடு அல்லது எதையாவது செஞ்சு அவங்களுக்கு எதையாவது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம இடத்துல இருக்குமே. இதை விட 100 மடங்கு அதிகமாக அவர்களிடத்தில் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களோடு வருகிறார்கள், ஆனால் கொடுப்பதுக்கு ஒன்றுமில்லை என்ற ஒரு வருத்தம் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசலுக்கு வந்த உடனே அபூதல் என்ன செய்யறாங்கன்னா வேக வேகமாக ஒடியாந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து சந்திக்கிறாங்க. வந்து சந்தித்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. உடனே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதல்ஹாவை அழைத்து கொண்டு வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போன உடனே யா உம்மு சுலைம் அழைத்து கேட்குறாங்க, மா இந்திக்க உன்னிடத்துல என்ன இருக்கு கொண்டு வா அப்படிங்கிறாங்க. அந்த கொண்டு போன அந்த ரொட்டி தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த இருக்கக்கூடிய அந்த ஹுபூஸை, இந்த ரொட்டியை சின்ன சின்ன துண்டுகளாக பீத்து போடுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, கட்டளை இடுறாங்க. உடனே அவங்க என்ன செய்யறாங்க, சிறிய சிறிய துண்டுகளாக அதை பிச்சு போட்டக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்க இடத்துல வேற எதுவும் இருந்தால் கொண்டு வா அப்படிங்கும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்கன்னா வெண்ணெய் பை எடுத்து அதிலிருந்து வெண்ணெயை உருக்கி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த ரொட்டியில ஊற்றி அதை பிசைந்து வைக்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூதர்காட்ட சொல்றாங்க, நீங்க ஒரு 10 பேருக்கு உள்ள வர அனுமதி கொடுங்க. ஒரு 10 சஹாபி உள்ள வர்றாங்க, வயிறு நிரம்ப சாப்பிட்டு சொல்றாங்க. எந்த அளவுக்குள்ள ரொட்டியை, ஒரு சிறிதளவுக்குண்டான உணவை 10 சஹாபாக்கள் வயிறு நிரம்ப சாப்பிட்டு விட்டு செல்கிறார்கள். திரும்ப அவர்கள் வெளியே போன உடனே மீண்டும் ஒரு 10 பேருக்கு அனுமதி கொடுங்கன்ற சொல்றாங்க. மீண்டும் ஒரு 10 நபி தோழர்கள் வந்து சாப்பிட்டு விட்டு வயிறு நிரம்ப சாப்பிட்டு பிறகு வெளியே இருக்கிறார்கள். மீண்டும் நபி அவர்கள் இது போன்று திரும்ப திரும்ப இந்த சம்பவம் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை அந்த செய்தியினுடைய இறுதியில் நாம் பார்க்கிறோம், வல் கௌமு சபஊன அவ் சமானு, ஒரு 70 அல்லது 80 பேர் அந்த உணவை உண்டிருப்பார்கள் என்று சொல்லி அந்த செய்தியினுடைய இறுதியில் பார்க்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. அப்போ இந்த சம்பவத்தில் நடந்த விஷயத்தை பாருங்க, ஒரு 2 பேர் அளவிற்கு சாப்பிடக்கூடிய இந்த உணவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அந்த இடத்தில் எப்படி மாற்றி தருகிறான் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 80 நபி தோழர்கள் வயிறு நிரம்புகின்ற அளவிற்கு சாப்பிடக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்தான் என்று சொன்னால் இது அல்லாஹ் செய்த மிகப்பெரிய ஒரு அற்புதம், சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சாதாரண மனிதரால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நிகழ்த்திவிட முடியாது. 2 பேருக்கு உண்டான அந்த உணவை 80 பேர் சாப்பிடக்கூடிய அளவிற்கு உண்டான பரக்கத்தை அபிவிருத்தி அல்லாஹ் இங்கு ஏற்படுத்தினான் என்று சொன்னால் அந்த இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இடத்தில் ஒரு பிரார்த்தனை முன்வைக்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு சொன்னால் இதில் வரக்கூடிய எல்லா செய்திகளையும் நம்ம பார்க்கலாம். இது போன்று பரக்கத் செய்யப்பட்ட எந்த சம்பவத்தை எடுத்து பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உணவிலே ஏதோ கூறுவார்கள் என்று நபி தோழர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே போன்று இன்னொரு சம்பவம், அகல் யுத்தம் நடந்த காலகட்டம் நமக்கெல்லாம் தெரியும். ஒரு சிரமமான ஒரு குளிர் காலகட்டத்தில் இந்த போர் நடக்குது, கந்தக் யுத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த யுத்தம். அப்படிப்பட்ட அந்த யுத்தம் என்பது கிட்டத்தட்ட மக்காவில் இருக்கக்கூடிய மதீனாவில் இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்து எல்லா இணை வைப்பாளர்களும் ஒன்று சேர்ந்து நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம். மிக கடுமையான ஒரு எதிர்ப்புக்கு மத்தியில் அந்த போர் நடக்கிறது. கூட்டுப்படையினர் அஹ்ஸாப் என்று சொல்வார்கள், எல்லாம் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து இணை வைப்பார்கள், எல்லாரும் சேர்ந்து இஸ்லாத்தை அழிப்பதற்காக இஸ்லாமியர்களை அழிப்பதற்காக ஒன்று சேர்ந்த ஒரு போர்க்களம் தான் அந்த போர்க்களம். அப்பதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சஹாபாக்களை அழைத்து வைத்து ஒரு மசூரா செய்யறாங்க. என்ன செய்யலாம், எப்படி இவர்களை நாம் எதிர்கொள்வது என்றெல்லாம் பேச்சு நடக்கும் பொழுதுதான் சல்மான் பாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மதீனாவை சுற்றிலும் நம் மிகப்பெரிய அகலை தோன்றிவிட்டால் எதிரிகள் கீழே இறங்கி மேலே வர்றதுக்குள்ள நம்ம அவங்களை தாக்கிடலாம், இல்லை அவர்களால் வர முடியாது. இது போன்று பல கருத்துகள் பரிமாறப்பட்டதுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கருத்தை என்ன செய்யறாங்க, ஏற்றுக்கொள்கிறார்கள். உடனே அங்கே சொல்லப்படுது, அகல் தோண்டுங்க,
அப்படி அகல் தோண்டுக என்று சொல்லப்படக்கூடிய நேரத்தில் எல்லா சஹாபாக்களும் இறங்கி என்ன செய்றாங்க, அன்சாரிகள் முஹாஜிர்கள் என்று சொல்லி அந்த பகுதியில் தன் மண்ணை அள்ளி வாரி எடுத்து மிகப்பெரிய அகலை அமைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை கூட செய்வார்கள். பசியில சிரமத்தில் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பணியை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், யா அல்லாஹ், இந்த அன்சாரிகளை முஹாஜிர்களை நீ மன்னித்து விடு யா அல்லாஹ், இவர்களுக்கு நீ அருள் புரிந்து விடு யா அல்லாஹ் என்றெல்லாம் நபி அவர்கள் பிரார்த்திப்பார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு மிகப்பெரிய வலுவான ஒரு பாறாங்கல் இடையில குறுக்கிடுது. நபித்தோழர்கள் எல்லாரும் சேர்ந்து முயற்சி செய்து பார்க்கிறாங்க, அந்த கல்லை உடைத்து நொறுக்க முடியவில்லை. உடனே ஜாபிர் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அகல் தோண்டும் பொழுது மிகப்பெரிய ஒரு பாறாங்கல் இருக்கிறது, எங்களால உடைக்க முடியல, என்ன செய்ய? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நான் வார அதை ஒரு கை பார்க்கறதுக்கு அடிப்படையில் எழுதுறாங்க. அப்படி எழக்கூடிய அந்த நேரத்தில் அந்த நபி தோழர் ஜாபிர் அவர்கள் சொல்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியை தாங்கிக் கொள்ள முடியாமல் தன்னுடைய வயிற்றிலே கற்களை கட்டியிருந்தார்கள். இதை சொல்லும் பொழுது ஜாபிர் அவங்க எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, வலபிஸ்னா ஸலாஸத அய்யாமின் லா நகுஹு லா நதுகு ஃபௌகன், 3 நாட்கள் நாங்கள் எந்த உணவையும் பார்க்க கூட இல்லை, எந்த சாப்பாடும் இல்லை, எங்களுக்கு எந்த விதமான ஒரு வாய்ப்பும் இல்லை. ஆனால் பனியோ குளிர் கடுமை, வேலையும் கடினமான வேலை. அந்த மண்ணை அள்ளி எல்லாத்தையும் எடுத்து வெளியே எடுத்து மிகப்பெரிய அளவுக்கு அகல் தோண்டணும். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த அகலிலே இறங்கி அந்த பாறாங்கல்லை ஓங்கி அடிக்கிறார்கள், மணலாக நொறுங்குகிறது. அதற்கு பிறகு ஜாபிர் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு வீட்டுக்கு போது கொஞ்சம் அனுமதி தாருங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அனுமதி கொடுக்குறாங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அனுமதிக்கு பிறகு ஜாபிர் அவர்கள் வந்து சுஹைலா பின்த் மஸ்ஊத் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய மனைவியை வந்து சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன், அவர்களை பார்க்கும் பொழுது என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியல, அவங்க பசியில மிக சிரமத்தில் இருக்கிறாங்க என்று தெரியுது, அவங்களுக்காக ஏதாவது உணவு கொடுக்க உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, சிறிதளவு கோதுமை இருக்கு, ஒரு பெட்டை ஆட்டுக்குட்டி இருக்கு, நாம் என்ன செய்யலாம், அதை சமைக்கலாம் என்று சொல்லி ஜாபிர் அவர்கள் அறுத்து அந்த இறைச்சியை சமைப்பதற்குண்டான வேலைகளை செய்கிறார்கள். சமைத்து முடித்ததும் ஜாபிர் வந்து ரசூலா வந்து சந்திக்கிறாங்க. வந்து ரசூலாட்ட வந்து ரொம்ப நாசுக்கா வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, கொஞ்சம் உணவு இருக்கு, நீங்களும் உங்களோட 1 அல்லது 2 நபித்தோழர்கள் யாரையாவது அழைச்சிட்டு வாங்க, உங்களுடைய பசியை போக்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அது இருக்கும் என்று சொல்லி சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் சேர்த்து அழைக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு தலைவர்னு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்தளவுல நமக்கு கிடைத்து விட்டது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய நிலையெல்லாம் எடுத்து பாருங்க. தன்னுடைய வயிறை வளர்த்துக் கொள்வதற்காக, தன்னுடைய லாபத்திற்காக வேண்டி பொதுமக்களை, குறிப்பாக அவர்களை நம்பி வாக்களித்த அந்த மக்களுடைய நலனை எல்லாம் அக்கறை கொள்ளாமல் அவர்களுடைய அனைத்து விஷயங்களும் அவர்களுடைய இன்பத்திற்காக வேண்டி யார் செத்து போனாலும் பரவாயில்லை என்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இது போன்ற ஈவிரக்கம் இல்லாதவர்களுக்கு மத்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க. தன்னுடைய தோழர்களை நினைத்து பார்க்கிறாங்க. எல்லாருமே சாப்பிடலையே, நம்ம மட்டும் போய் சாப்பிடுவதா என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை எல்லாத்தையும் அழைத்த உடனே ஜாபிர் அவங்களுக்கு ஒரு கலக்கம் ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய தூதரே, எல்லாத்தையும் கூப்பிடுறீங்களே. அவர் ரசூலை உறுதிப்படுத்துறாங்க, நீங்க என்ன உணவு வச்சிருக்கீங்க, இதுதான் இருக்கு அல்லாஹ்வுடைய தூதரே. அப்படி சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறார்கள், இது சிறந்த உணவு, இதுவே அதிகம் அப்படிங்கிறாங்க. நீ சொன்ன உணவே அதிகம், இது சிறந்த உணவும் கூட. ஒண்ணுமே இல்லாததுக்கு இறைச்சியும் கோதுமை ரொட்டிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பதில் உரைத்து விட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஜாபிர் அவங்களுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். அங்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஜாபிர் அவருடைய அனுப்பும் போதே ரசூலா சொல்லி அனுப்புறாங்க, சாப்பாட்டை அடுப்புல இருந்து கீழே இறக்கக்கூடாது, சட்டி அடுப்புல தான் இருக்கணும். உடனே மனைவி இடத்துல வந்து சொல்லிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வர்றாங்க. அந்த சாப்பாட்டிலிருந்து இறைச்சியும் ரொட்டியும் வைத்து சஹாபாக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் வயிறு நிரம்புகின்ற அளவுக்கு சாப்பிடுகிறார்கள். மீதம் மிஞ்சி விடுகிறது. மீண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய மனைவி இடத்துல சொல்கிறார்கள், சுஹைலா பின்த் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் இடத்துல, நீங்களும் இதை சாப்பிடுங்கள், மக்களுக்கு அன்பளிப்பு செய்யுங்கள், மக்கள் பசியில் இருக்கிறாங்க, சிரமத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் பரக்கத்திற்காக வேண்டி, அபிவிருத்திற்காக வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள் என்ற ஒரு செய்தியை
புகாரில 4101வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். அப்போ இது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பல்வேறு சம்பவங்கள், அவங்களுடைய காலத்தில் உணவு தட்டுப்பாடு என்று வரக்கூடிய நேரத்தில் நபி அவர்களுடைய காலத்தில் இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று முஸ்லீமில் ஒரு செய்தி வருகிறது, 45வது செய்தியாக, தபூக்கு போர்க்களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சஹாபாக்கள் முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே கொண்டு வந்து உணவுலாம் காலியாக போயிடுச்சு. ஏன்னா தபூக்கு போர் வந்து மிக சிரமத்துக்கு மத்தியில் நடந்த ஒரு போர், மிக கடினமான வெயில், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அந்த மாதிரி நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல சஹாபாக்கள் போய் முறையிடுறாங்க, நாங்கள் கொண்டு வந்த ஒட்டகங்களை அறுத்து சாப்பிடுவதற்கு அனுமதி தாருங்கள். ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டாங்க. உடனே உமர்லாம் வந்து குறுக்கிட்டு நிற்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஒட்டகங்களை அறுப்பதற்கு நீங்கள் சம்மதித்தால் ஒட்டகங்களை அறுத்து விட்டார்கள் என்று சொன்னால் நமக்கு வாகன தட்டுப்பாடு ஏற்படும். அப்போ உமர்லாம் ஒரு ஐடியாவும் கொடுக்குறாங்க, இருக்கக்கூடியவர்கிட்ட உணவை திரட்டுங்கள், அல்லாஹ்விடத்தில் அந்த உணவுக்காக பரக்கத்துக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னோன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, சஹாபாக்கள் கட்டளையிடுறாங்க. அப்போ ஒரு சாவு அளவுக்கு கோதுமை வருகிறது, ஒரு சாவு அளவிற்கு அந்த பேரித்தம்பழங்களும், ஒரு சாவு அளவிற்கு இன்னும் சில உணவுப் பொருட்களும், அதே போன்று ஒரே ஒரு ரொட்டியும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொண்டு வந்து கொடுத்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் போட்டு சேர்த்து விட்டு பிரார்த்தனை செய்கிறார்கள். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுறாங்க, வாங்க எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒரு பை இல்லாத அளவிற்கு அந்த உணவை சேகரித்து கொண்டார்கள் என்று சொல்லி இந்த செய்தியை முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இது போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் அபிவிருத்தி செய்திருக்கிறாங்க. இப்போ இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய இந்த பிரார்த்தனைக்கு இறைவன் கொடுத்த ஒரு அங்கீகாரமாக இதை இன்றைக்கு சமூகத்தில் புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் இதை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொன்னால் வேற ஒரு நிலைக்கு கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் தண்ணீரிலும் அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறான், பாலிலும் அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறான். ஒரு சந்தர்ப்பத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல வந்து கேட்பாங்க, ஒரு குர்ஆனுடைய வசனத்தை வைத்துக்கொண்டு முதல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல போவாங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது, அவங்களுக்கு உணவு தேவை, ரொம்ப பலகீனமாகிட்டார்கள், எனக்கு உணவு தாருங்கள் என்ற விஷயத்தை குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து சொல்லி இந்த வசனத்துடைய விளக்கத்தை சொல்லுங்கள். 2வது அத்தியாயத்துடைய 273வது வசனம். இந்த வசனத்தை அபூபக்கர் பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, இந்த தர்மத்தை பற்றி பேசிட்டு போயிட்டாங்க. உமர்லாம் ஒரு இடத்துல வந்து சொல்லப்படுது, உமர்லாம் என்ன செய்கிறாங்க, இந்த தர்மத்தை பற்றி பேசுகிறது என்று சொல்லிட்டாங்க. பிறகு அவங்க பலகீனமாகி ரொம்ப ஒரு பலகீனமான நிலையில் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை எடுத்து சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைராவை அரவணைத்து வீட்டுக்கு அழைத்து செல்கிறார்கள். பால் கறந்து கொண்டு வரப்படுகிறது. அபூ ஹுரைராலாம் அப்படியே குடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற திண்ணை தோழர்களையும் அழைக்கிறார்கள். அழைத்து ஒவ்வொருத்தருக்கா பால் பரிமாறப்படுது. அபூ ஹுரைரா நினைச்சிட்டாங்க இனி நமக்கு இல்லை அப்படின்னு. அந்த நேரத்தில் தான் ஒவ்வொரு நபி தோழர்களும் பருகிவிட்டு இறுதியாக அபூ ஹுரைராவுக்கு வருகிறது. அவர்கள் பருகிவிட்டு நபி அவர்களுக்கு கொடுக்கணுமே என்ற அடிப்படையில் மிச்சம் வைத்து கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னும் குடிங்க அபூ ஹுரைராவே. இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க குடிங்க, இல்லை நீ குடி அப்படின்னு சொல்லும் பொழுது அபூ ஹுரைரா அந்த செய்தியில் நபி அவர்கள் எவ்வளோ செல்லமாக அழைக்கிறாங்கன்னு சொன்னால், யா அபூஹிர், அதாவது பூனையின் தந்தை என்று அர்த்தம். அதில் ரசூலுல்லாஹ் எவ்வளோ அற்புதமாக கூப்பிடுவாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய அந்த பசி உணர்வை புரிந்து நபி அவர்கள் அந்த இடத்துல செல்லமாக அழைக்கிறார்கள், யா அபூஹிர் பருகுங்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, திரும்பியும் என்ன செய்கிறாங்க, அபூ ஹுரைரா அவர்கள் பாலை பருகிறார்கள். திரும்ப கொடுக்கும்பொழுது திரும்பி பருகுங்கன்னு சொல்கிறாங்க. திரும்ப 3வது முறையும் குடித்து விட்டு அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு மேலே எனக்கு குடிக்க வயிற்றில் இடமே இல்லை என்ற அளவிற்கு அந்த இடத்தில் பரக்கத் செய்யப்படுது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாலை பருகினார்கள் என்ற செய்தியையும் நாம் என்ன செய்யலாம், ஹதீஸ் கிரந்தத்தில் பார்க்கப்படுகிறது. இதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சில சந்தர்ப்பங்களில் சஹாபாக்கள் போய் முறையிடுவாங்க. இந்த செய்தியை நாம் பார்ப்பதாக இருந்தால் புகாரில் 3579வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு போர்க்களம் போயிட்டு வரக்கூடிய நேரத்தில் பயணத்திலிருந்து வரும் பொழுது தண்ணீர் பற்றாக்குறை, தண்ணீர் இல்லை. சஹாபாக்கள் போய் நபி அவர்களிடத்தில் முறையிடுறாங்க. உடனே சிறிதளவு இருக்கக்கூடிய தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் கொண்டு வராங்க. சிறிய அளவு, ஒரு கை மற்றும் போகக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வரப்பட்ட மாத்திரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் தன்னுடைய கைகளை உள்ளே வைத்து கொண்டு பிரார்த்திக்கிறார்கள். தண்ணீர் வந்து என்ன செய்யுது, அப்படியே குப்பளித்து வருகிறது. இது எந்த அளவுக்கு சஹாபாக்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த தண்ணீர் வரக்கூடியதை பார்த்த உடனே சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விரல் இடைகளுக்கு மத்தியில் இருந்து அது பீறிட்டு வந்தது. அந்த அளவிற்கு சஹாபாக்களுடைய கண்களுக்கு தெரிகிறது. ஆனால் அந்த இடத்தில் நபி அவர்கள் அதை சொல்கிறார்கள், வல் பரக்கத்து மினல்லாஹ், பரக்கத் என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நடப்பது.
தண்ணி வருதுன்னா இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருது. அந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்கள் அதிலிருந்து ஒளி செய்தார்கள் என்ற செய்தி, 70 பேர் ஒளி செய்தார்கள் என்ற செய்தி ஒரு ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சில சந்தர்ப்பங்களில் 1400 1500 நபர்கள் அதிலிருந்து ஒளி செய்தார்கள், தண்ணீரை பருகினார்கள் என்றெல்லாம் என்ன செய்ய முடிகிறது, செய்திகளை பார்க்க முடிகிறது. அப்ப இது மாதிரி செய்திகளை வைத்துக்கொண்டு இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படி நபி அவர்களுக்கு பரக்கத் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறதோ அதே போன்று அவுலியாக்களுக்கு, ஷேகுகளுக்கு, முரீதுகளுக்கு கராமத் என்ற ஒரு அருள் இருக்கிறது, பரக்கத் செய்து விடுவார்கள். இன்னைக்கு பார்க்கலாம்ல, யானையில கொடி எடுத்துட்டு வருவாங்க. அப்படி கொடி எடுத்துட்டு வரும்போது பூவை நிறைய வாங்கி கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு கொஞ்சம் சின்னதான ஒரு பூவை வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஏன்? பரக்கத்து பாயுது சொல்லுதை பார்க்கலாம். தர்காவுக்கு போவாங்க, அதில் கொஞ்சம் அந்த பச்சை போர்வைக்கு மேலே கொஞ்ச நேரம் அந்த பூவை வைத்து விட்டு அதை எடுத்து கொண்டு வந்தால் பரக்கத் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது நம்ம வியாபாரத்துக்கு பரக்கத் செய்யும். இங்கேருந்து கொண்டு போய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் செலவு செய்துட்டு அங்கேருந்து 1 ரூபா 2 ரூபா அந்த உண்டியிலிருந்து எடுத்துட்டு வந்து கல்லாவில் போட்டால் பரக்கத் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சமூகத்தினுடைய நிலையை பார்த்தீங்களா? பரக்கத் என்பது நபி அவர்கள் சொன்னார்கள், வல் பரக்கத்து மினல்லாஹ், பரக்கத் என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நிகழக்கூடியது, அல்லாஹ் தான் பரக்கத்தை நிகழ்த்துகிறான் என்று நபி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இது போன்று நபி அவர்களுக்கு செய்யப்பட்ட இந்த பரக்கத்துகளை தவறுதலாக மக்கள் மத்தியிலே சொல்லி நபி அவர்கள் எப்படியெல்லாம் உருவாக்குனாங்க பார்த்தீங்களா, எப்படிலாம் செஞ்சாங்க பார்த்தீங்களா? அல்லாஹ் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறதை அவங்களுடைய வரலாற்றில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். எந்த அளவுக்கு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் உணவிற்கு பற்றாக்குறை இருந்தாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் தண்ணீருக்கு பற்றாக்குறை, இது போன்ற நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் பரக்கத் செய்திருந்தாலும் அவங்களுடைய ஏனைய மற்ற வாழ்க்கையில நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் மிக சிரமத்திற்கு மத்தியில அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கழித்தார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. உதாரணத்துக்கு செல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வீட்டுக்கு போவாங்க, சுபஹ் நேர தொழுகையை முடிச்சு விட்டு வீட்டுக்கு போவாங்க. நம்ம கேள்விப்பட்ட செய்தி தான். போய் கேட்பாங்க, வீட்டில் ஏதாவது உணவு இருக்கா? இல்லை அப்படின்னு சொன்னால் நான் நோன்பு வைத்துக் கொள்கிறேன் என்று வந்துடுவாங்க. இந்த அளவு தான் அவங்களுடைய உணவு நிலை இருந்திருக்கிறது, நம்ம பார்க்கலாம் வரலாற்றில். அதே மாதிரி சில சந்தர்ப்பங்களில் சில நபித்தோழர்கள் இது போன்ற சபைகளில் வந்து கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு ஏதாவது உணவு தாருங்கள். ரசூலுல்லாஹ் முதல்ல அவங்க வீட்டுக்கு தான் ஆள் அனுப்புவாங்க. அவங்க வீட்டுக்கு ஆள் அனுப்பி அவருடைய வீட்டில் உணவில்லை என்று பதில் வந்தால் ஏனைய மற்ற நபித்தோழர்களுக்கு உத்தரவு விடுவாங்க. அப்படித்தான் ஒரு சந்தர்ப்பத்தில் இதே அபூதர்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்க, தன்னுடைய வீட்டுக்கு நபி அவருடைய விருந்தாளி என்று சொல்லி அழைத்து செல்வார்கள். தன்னுடைய பிள்ளைக்கு வைத்த உணவை அந்த விருந்தினருக்கு இது அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தினர் என்று சொல்லி கண்ணியப்படுத்துவார்கள். அல்லாஹ் வசனத்தை இருக்குமானே, ஊசு வலா அன்ஃபுசிக்கும் வலவ் கான பிஹ ஹஸாஸா, அவர்களுக்கே வறுமை இருந்த பொழுதும் அவர்கள் ஏழைகளுக்கு முன்னுரிமை தருகிறார்கள் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை எனக்கு சிறப்பிக்கிறானே. இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நபி அவருடைய வீட்டில் உணவே இல்லை. இன்னும் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, நபி அவருடைய காலத்தில் அவங்களுடைய உணவு நிலை குறித்து புகாரில 2567வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உருவா பின் ஜுபைர் எல்லாம் வருகிறான். ஜுபைர் அவருடைய மகன் உருவா. இவங்க யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய அக்கா மகன், அஸ்மா ரலியல்லாஹு அவங்களுடைய மகன். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய சின்னம்மா இடத்துல போய் கேட்குறாங்க, உங்களுடைய சாப்பாட்டுடைய நிலையெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொல்றாங்க பாருங்க, இன்னா குன்ன லனன் லுரு இலா ஹிலாலி, நாங்கள் பிறையை பார்ப்போம், சும்ம ஹிலாலி மறுபிறையை பார்ப்போம், சும்ம ஹிலாலி மீண்டும் மறுபிறையை பார்ப்போம், வசலாசத அஹில்லத்தின் ஃபீ ஷஹரைனி, 2 மாதங்களில் 3 பிறையை தாண்டிவிடும். அப்படி தாண்டி விட்ட பிறகும் கூட ஒமா உஹிதத் பிஹி அபியத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாருன், நபி அவருடைய வீடுகளில் அடுப்பு எரிந்திருக்காது. அப்பதான் அவங்க கேட்கிறாங்க, ஃபகுல்து யா ஹாலா, என்னுடைய சின்ன தந்தையே, இன்னும் சின்ன தாயாரே, மாக்கான யுசீருகும், அப்ப எதைத்தான் நீங்க சாப்பிட்டீங்க? அவங்களுடைய இந்த ஏழ்மை நிலையை பின்னால் நபி அவருடைய மரணத்திற்கு பிறகு எடுத்து சொல்றாங்க. அவங்களுடைய சின்னம்மா இடத்துல அவங்க கேட்கிறாங்க, எதைத்தான் சாப்பிட்டு வாழ்ந்தீங்க? அப்போ அவங்க பதில் சொல்றாங்க, கால அஸ்வதான், 2 கருப்பு பொருட்கள். அப்போ அவங்க விளக்கம் கேட்குறாங்க, கருப்புனா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, அத்தம்ரு பேரித்தம்பழங்களும், வல் மாவ் தண்ணீரும் தான் எங்களுடைய உணவாக இருந்தது. இப்படித்தான் நபி அவருடைய வாழ்க்கை சென்றிருக்கிறது. தொடர்ந்து 3 நாட்கள் வயிறு நிரம்ப ரொட்டிகளை நபி அவர்கள் உண்டதே கிடையாது. இவ்வளவு ஏழ்மை நிலை. இதெல்லாம் அல்ல எதுக்கு நிகழ்த்தி காட்டினால், எப்படிப்பட்ட ஒரு வறுமையில் நபி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த நபி அவர்களை தவறுதலாக புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய இடத்தில் பிரார்த்தனை செய்து கிடைக்கப்பட்ட அருள் வளத்தை, பரக்கத்தை நபி அவர்கள் நிகழ்த்துவார்கள் என்று நினைக்கிறாங்களே. ரசூலுல்லாஹை பார்க்கதே பரக்கத்து, இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க பயான்ல. நபி அவர்களை புகழ்கிறோம் என்ற பெயரில், நபி அவர்களை பெருமைப்படுத்துகிறோம் என்ற பெயரில், நபி அவர்களை பார்த்தாலே பரக்கத்.
அபத்தமான விஷயம். நபி அவர்களை அல்லாஹ்வுடைய நிலை கொண்டு சேர்ப்பது, இப்படி நபி அவர்களை அல்லாஹ்வுடைய இடத்தை கொண்டு சேர்த்ததனால் தான் அவர்களுடைய வாரிசான அவுலியாக்கள் மகான்கள் என்ற பேரில் இன்னைக்கு பல அட்டுழியங்களை செய்கிறார்கள். பார்க்கலாம் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அதாவது உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ போகக்கூடியவங்க அங்கே ஜியாரத் என்ற பேரில் சில இடங்களுக்கு அழைத்து செல்வாங்க. சில சுகதாக்கள் கொல்லப்பட்ட இடம், உஹது போர்க்களம் நடந்த இடத்துல சில 70 சஹாபாக்கள் அடக்கப்பட்ட அந்த இடம் இருக்கும். பத்ரில் கொல்லப்பட்ட சஹாபாக்கள் அங்கே அடக்கப்பட்ட இடங்கள் இருக்கிறது. அங்கிருந்து மண் அள்ளிட்டு வருவாங்க. ஏன்? இந்த மண்ணுக்கு பரக்கத்து இருக்கு, இந்த மண்ணை கொண்டு போய் எங்கள் ஊரில் விவசாயத்துக்கு போட்டால் அது எப்படி இல்லாமல் வளரும், அந்த மண்ணில் ஒன்றுமே வளராது, அது வேற விஷயம். அப்போ இப்படி எல்லாம் மக்களிடத்தில் தவறான நம்பிக்கை வந்திருக்கிறது. இது சாதாரணமாக நாம் நினைத்து போக முடியாது. ஈமானை அளிக்கக்கூடிய செயல்கள். அல்லாஹ் தான் பரக்கத்தை தருவான் என்று விளங்காமல், வல் பரக்கத்து மினல்லாஹ், பரக்கத் என்பது அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, அல்லாஹ் நாடுகின்ற பொழுதுதான் நடக்கிறது என்று ஒரு புரிதல் இல்லாதவருடைய விளைவு சமூகத்தில் எது எதெல்லாமோ பரக்கத்து இருக்கும் என்று நினைக்கிறார்கள். இன்னைக்கு கொடிக்கட்டு சந்தனங்கள் கூடுகள் இதெல்லாம் எடுப்பதனுடைய நோக்கம் என்ன? இதனுடைய எல்லா பின்னணியும் எடுத்து பாருங்க. ஒரு கட்டத்தில் வருமானத்திற்காக வேண்டி அந்த ட்ரஸ்டிகள் நடத்தினாலும் மற்ற மக்கள் அதை எப்படி நினைக்கிறாங்க? பரக்கத்தா இருக்கும், ஊருக்கு மழை வந்துடும், கொடிக்கெடுத்தா பரக்கத்து, மழை பெய்யும், அருள் பெய்யும், இப்படியெல்லாம் தவறான நம்பிக்கைகள் இருக்கிறது. இது எந்த அளவுக்கு மோசம் சொன்னா, சில நேரங்களில் வலைதளங்களில் நீங்க பார்த்துருக்கலாம். டேக்ஸா சமையல் முடிச்சு மூடி இருக்கும், தொப்பியை போட்டு ஒரு அசரத்து வருவார், வந்து சட்டியை திறந்து பூ பூ 3 தடவை துப்புவார். நீங்க ஏன்டா துப்புன அப்படின்னா பரக்கத். நம்ம மௌலானா வந்து துப்பிட்டால் பரக்கத்து, அந்த சாப்பாடு பெருகிவிடும் என்று நினைக்கிறார்கள். சாப்பாடு செய்துவிட்டு மக்களுக்கு பரிமாறினால் பரக்கத்து இல்லை. மௌலூத் ஓதி அதை கொடுத்தால் பரக்கத்து, அப்படி சலாத்து நாரியா ஓதி அதை செய்தால் பரக்கத்து. இப்படி சமூகத்தில் பிற்காலத்தில் ஒவ்வொன்றாக கொண்டு வந்து அதில் பரக்கத் என்ற பெயரை சேர்ப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நபி அவர்களுக்கு நிகழ்த்தப்பட்ட அற்புதத்தை அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அருளப்பட்டது என்று சரியாக புரிந்து கொள்ளாதனுடைய விளைவு எது எதெல்லாமோ பரக்கத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இது அனைத்தும் இணை வைப்பின் சாயல்கள், நரகத்தில் கொண்டு சேர்க்கும். ஒரு மனிதன் தொழுகைகள், நோன்பு, ஜக்காத்து, தான தர்மம் அனைத்தும் அழிக்கக்கூடிய செயல். சமூகத்தில் இதை புரிந்து கொள்ளாமல், அபிவிருத்தி என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் இவ்வளவு செயல்கள் செய்கிறார்கள். ஒரு பராத் இரவுன்ற பேர்ல ஒரு யாசீன், எதுக்கு? பரக்கத்துக்கான யாசீன். பரக்கத்துக்கு ரசூலுல்லாஹ் என்ன வழிகளை சொன்னாங்க? வியாபாரம் பண்ணா நேர்மையா பண்ண, அதுல அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கும் என்று சொன்னார்கள். இப்படி நபி அவர்கள் பரக்கத்திற்கு என்று பல்வேறு விஷயங்களை சொல்கிறார்கள். அதிகாலை நேரத்தில் சேவல் கூவுவதை நீங்கள் பார்த்தால் அல்லாஹ்வுடைய அருள்வானவர்களை அவர்கள் பார்க்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். பரக்கத்தை அல்லாஹ்விடத்தில் தேட கற்றுத் தந்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு விஷயங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை எப்படி பெற வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆனாலும் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு நீடித்துக் கொண்டிருக்கிறது. பரக்கத்தை யாரிடத்திலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று அதற்கு மூல ஆதாரமாக நபி அவர்களுக்கு செய்யப்பட்ட இந்த அற்புதங்களை தவறாக விளங்கிக் கொண்டதுதான் விளைவு என்பதை கவனத்தில் கொண்டு, பரக்கத் என்பது முழுக்க முழுக்க இறைவனை சார்ந்தது. அவன் நாடுகின்ற பொழுதுதான் அது நடக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் இன்றைய உரையில் சுருக்கமாக நாம் அறிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இதுபோன்று வேற நபி அவர்களுக்கு நிகழ்த்தப்பட்ட அற்புதங்களை எப்படி இன்னைக்கு சமூகத்தில் தவறுதலாக புரிந்து வைக்கிறார்கள் என்பதை பற்றியான செய்திகளை அறிந்து கொள்ளலாம்.